பேருந்து மீது கல்வீசி தாக்கிய வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான புகாரினை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,500 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பின் மூலம் பாலகிருஷ்ண ரெட்டி தனது பதவியை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி பாலகிருஷ்ண ரெட்டி தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் ஏற்று அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான புகாரினை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தின் 2வது அதிரடி தீர்ப்பு இதுவாகும். ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை வழக்கில் பெரம்பலூரைச் சேர்ந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ ராஜ்குமாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.